முதல்ல வந்தோடனே சொல்லுவேன், டோன்ட் செக் ஃபார் யுவர் பெயின், டோன்ட் சர்ச் ஃபார் யுவர் பெயின். ஏன்னா வச்சுக்கோங்களேன், அதை செக் பண்ண சொல்ல ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்கல்ல, அந்த வலி தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு உங்க மூமெண்ட்ல டிஸ்ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க வந்துட்டு அதை ஒரு நோயாவோ அது ஒரு டிஸ்ஃபங்க்ஷனாவோ எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்க அழுத்தி அழுத்தி பார்த்துட்டு இல்லை எனக்கு இங்க வலிக்குது அப்படின்னு. சில பேருக்கு நீ ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க, ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி நல்லா பெட்டர் ஆயிடுவாங்க. அப்புறம் பார்த்தோன்னா இந்த செமி ஸ்குவாட்ல இந்த வாத்து மாதிரி நான் நடந்து பார்க்குறேன் டாக்டர், வலிக்குதா இல்லையான்னு பார்க்குறேன்னு செக் பண்ணுவாங்க. சார் பண்ணாதீங்க சார், ஏன்னா நீங்க வந்து எப்பவுமே அது மாதிரி நடக்க போறது இல்லை, நார்மலாக தான் நடக்க போறீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னா அது மாதிரி பண்ணி வலி வர வச்சுக்குவாங்க. அதே மாதிரி சில மூமெண்ட் வந்து நமக்கு கையவே திரும்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்ஸும் நம்ம ஸ்பைனும் பாடியும் திரும்பி தான் கையை திருப்பணும். ஸோ அது மாதிரி ஒரு போலரை பார்த்தீங்கன்னா இப்படி ஃபார்வர்டாக நின்றுக்கிட்டு கையை இப்படி சுற்றி போலிங் போட மாட்டாங்க, கொஞ்சம் டர்ன் பண்ணி. அதான் சிம்பிள் எக்ஸாம்பிள். அப்படி அவங்க பண்ணும்போது தான் அந்த ஷோல்டரை வந்து 360 டிகிரிக்கு நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டை திருப்பினா இன்ஜுரி வராது. அதனால தான் அந்த மெக்கானிசமே அப்படி கடவுள் கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை அழுத்தி 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 பார்த்துட்டு எனக்கு வலிக்குதுன்னா ஆயுசுக்கும் ஒரு வலியோட தான் இருப்பாரே தவிர, ஒரு மருத்துவர் அனுக்கு சொல்ல மருத்துவர் முதல்ல இதான் சொல்லுவாங்க, யோ அழுத்தாதையா, ஏன்பா அழுத்தி பார்க்குறீங்க, உங்களுக்கு அங்கே பெயின் இருந்ததுன்னா சும்மா இருக்கும் போதே தெரிஞ்சிடும், நீங்கள் அழுத்தினாலே பெயின் வந்துடும். அதனால அந்த செக்கிங் ஃபார் த பெயினை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணால் பெட்டர்.